நாஞ்சில் விஜயன், உங்கள் அப்பா இப்படி கன்னியாகுமரியில் இருக்காருப்பா. இல்லைங்க, அவர் வேணான்னு வந்துட்டோம். நீ வேணான்னு வந்துட்டப்பா. ஆனால் இன்றைக்கி அவருடைய நிலைமை எப்படி இருக்குது தெரியுமாப்பா? அவர் ரோட்டில் புத்தி சுவாதீனம் அதெல்லாம் இல்லாமல் நடு ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்காருப்பா. அவருக்கு என்ன பண்ணுனே தெரியல. பார்க்குற இடங்களெல்லாம் சண்டை போட்டு போடுறாரு. அவரை நீ தான் காப்பாற்றுனாங்க. எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு நினச்சி பாருங்களேன். எனக்கு விவரம் தெரிந்த நாட்கள்லேருந்து ஒரு மதுவுக்கு அடிமையான ஒரு தந்தை, எங்கள் அம்மா, நாங்கள் ஒரு 3 குழந்தைங்க. முடிந்த அளவு போராடி பார்த்தாங்க. முடிந்த அளவு அந்த வீட்டிலே கரண்ட் கிடையாது, வெறும் மண்ணெண்ணெய் விளக்கு தான். சாதாரண ஓலை வீடு, மாதம் வாடகை 200 ரூபாய். இந்த 200 ரூபாய் வாடகை கூட கொடுக்க முடியாது. அதாவது பொதுவாக சொல்லுவாங்க, தான் பட்டினி இருந்து தான் குழந்தைக்கு 3 வேளை சோறு போடுவாங்கன்னு. ஆனால் எங்கள் அம்மாவுடைய நிலைமை என்னென்னா, தான் குழந்தைங்களையும் 3 வேளை பட்டினி போடக்கூடிய நிலைமை உருவாகிடுச்சு. என்ன பண்ணுவாங்க? தான் குழந்தை பட்டினி, கணவன் சரியில்லை, தான் சாகணும்னு முடிவு எடுத்தாங்களான்னு எனக்கு இன்றைக்கி தெரியல. அன்றைக்கி 3 பேரும் நாங்கள் அப்படியே நடுத்ததில் நிற்கும் போது சில உறவினர்கள் எங்களை காப்பாற்றி எங்களை வளர்க்க ஆரம்பித்தாங்க. ஹோட்டலில் ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது அங்கே ஒரு மேடை நடக்குது. அங்கே சும்மா வேடிக்கை பார்த்த மனுஷன், அவரையும் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணி போய் ஒரு 7 ஆண்டு காலம் நினைக்கிறேன் ஜெயிலில் இருக்காங்க. ஒவ்வொரு அப்பாவும் குழந்தையா இருக்கும்போது அவங்களுக்கு தின்பண்டங்கள் வாங்கிட்டு வருவாங்க. எனக்கும் அந்த ஆசை தான், எங்கள் அப்பா இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்கணும். ஆனால் என்னுடைய சுச்சுவேஷன்னா, நான் எங்கள் அப்பாவுக்கு தின்பண்டம் வாங்கி கொண்டு ஜெயிலில் போய் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன். மனு போட்டு அப்போல்லாம் மனு போட்டு எழுதி தான் பார்ப்போம். சரி, இதுக்கப்புறம் எங்கள் அப்பாவால் எனக்கு உதவி ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம சொந்த காலில் நிற்கணும். நம்ம பின்னாடி ஒரு தங்கச்சி தம்பி இருக்காங்க, அவங்கள காப்பாற்றணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நான் சென்னையை நோக்கி வந்தேன். ஹோட்டல் சர்வெண்ட்டாக இருக்கட்டும், ஒயின் ஷாப்பில் இருக்கட்டும், அந்த பார் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும், லாட்ஜாக இருக்கட்டும், எல்லா வேலையும் நான் பார்க்க கோயம்புத்தூரில் துணி கடையில் ஜீன்ஸுக்கு டையிங் போடுவாங்க, அந்த மாதிரி கம்பெனியில் கூட வேலை செஞ்சேன். 1 வருஷம் அங்கெல்லாம் வேலை செஞ்சு, இப்படி பெங்களூரில் வேலை செஞ்சு அப்புறமா சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்ந்து நின்னப்பறம் தங்கை தம்பி எல்லாருமே இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் 3 பேருமே நல்லா இருக்கும். மீண்டும் எனக்கு ஒரு கால், நாஞ்சில் விஜயன், உங்கள் அப்பா இப்படி கன்னியாகுமரியில் இருக்காருப்பா. இல்லைங்க, அவர் வேணான்னு வந்துட்டோம். நீ வேணான்னு வந்துட்டப்பா. ஆனால் இன்றைக்கி அவருடைய நிலைமை எப்படி இருக்குது தெரியுமாப்பா? அவர் ரோட்டில் புத்தி சுவாதீனம் அதெல்லாம் இல்லாமல் நடு ரோட்டில் அலைஞ்சிட்டு இருக்காருப்பா. அவருக்கு என்ன பண்ணுனே தெரியல. பார்க்குற இடங்களெல்லாம் சண்டை போட்டு போடுறாரு. அவரை நீ தான் காப்பாற்றுனாங்க. எவ்வளோ ஒரு மனுஷனுக்கு நினச்சி பாருங்களேன். ஒரு மனிதனால நம்முடைய குடும்பமே போச்சு. இன்னைக்கு நாங்கள் நடு ரோட்டில் நிற்கிறோம். ஆனால் அப்பேற்பட்ட தந்தை இன்னைக்கு ரோட்டில் அப்படி நிற்கிறாரு. அந்த நேரத்தில் நானும் ஒரு மகனா அந்த நேரத்தில் இல்லையா, எனக்கு பதறி போனேன். என்ன இருந்தாலும் என்னுடைய அப்பா இல்லையா, நேராக போனேன். கூட்டிகிட்டு வந்து வாங்கப்பா மெட்ராஸ் வாங்கன்னு சென்னைக்கு முத கூட்டிகிட்டு வரேன். வலசரவாக்கத்தில் வீடு, உட்கார வச்சுட்டு அப்பா உட்காருங்கப்பான்னு சொல்லி அவருக்கு ஏதோ சாப்பிட வாங்கிட்டு போகிறேன். வந்து பார்த்தா எங்கள் அப்பா வீட்டில் காணும். ஃபோன் கிடையாது, எதுவுமே கிடையாது. நினச்சி பாருங்க, அப்பா வீட்டில் காணும். பதறிட்டேன். தங்கச்சிக்கு ஃபோன் அடிக்கிறேன், தம்பிக்கு ஃபோன் அடிக்கிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4-5 பேர் கூட்டு வந்து இப்போ எங்கள் அப்பாவை கூட்டு வந்தப்பா காணும்ப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தேடினோம். தேடிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக வடபழனி பஸ் ஸ்டாண்டில் என் நண்பர் கேட்குறாரு, உங்கள் அப்பா நான் இவரை மாதிரி இருப்பாரா அப்படின்னு ஒரு ஆளை பார்த்து கேட்குறாரு. திரும்பி பார்க்குறேன், அவரை மாதிரிலாம் இல்லை, அவர் தான் என்னுடைய அப்பான்னு சொல்லி கதம்பிடிச்சு கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அந்த மது பழக்கத்துக்கு அடிமையாக அந்த இதெல்லாம் இருக்குல்ல, போதை மறுவாழ்வு மையம், அங்கே சேர்த்து விட்டு ஒரு 4 மாதம் அவரை கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் அவரை கூட்டி எங்கிட்ட வச்சு அப்புறம் சொல்ல ஆரம்பித்தேன். என்னென்னா, பொதுவாக அப்பா தான் மகனுக்கு அறிவுரை வழங்குவாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் எங்கள் அப்பாவுக்கு அறிவுரை வழங்க ஆரம்பித்தேன். அப்பா வேணாம்ப்பா, இன்றைக்கி நாங்கள் வளர்ந்துட்டோம், எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது, நான் இப்படி ஒரு தொலைக்காட்சியில் பணிபுரிகிறேன், நீங்கள் இப்படி குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடந்தா பார்க்குறவங்க எங்களை தப்பாக நினைப்பாங்க. இப்படி சொல்லி என்னுடைய தங்கையும் தம்பியும் 3 பேரும் அவருக்கு அட்வைஸ் பண்ணி இன்னைக்கு சொல்லல, வாழ்க்கையில் கடவுள் நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் பிற்காலத்தில் உனக்கு உயர்ந்த வாழ்க்கையை கொடுப்பாதுன்னு. இன்னைக்கு ஒரு நாள் எங்க அப்பா வீட்டில் இல்லைன்னா எனக்கு கையும் மூடாது காலும் மூடாது, அந்த அளவுக்கு எங்க அப்பா என்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு. வழங்கும் அன்புள்ள அப்பா டைட்டில் ஸ்பான்சர் சிம்ஸ் அலோ டாக்டர், டிஸ்கவர் த ட்ரூ ஜாய் ஆஃப் குட் ஹெல்த் மற்றும் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்கள் ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ்க்கு வாங்க. பவர்ட் பை சென்னை அமிர்தா ஏவியேஷன் நர்சிங் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஈஸியா படிக்கலாம் சேலரியோட. மஞ்சு குரூப், ஐ ஸ்பாட் இன்டெலிஜென்ட் பிளாட்ஸ் ஆஃப் கோவை சவுத், ஐடி காரிடர் ஸ்டார்டிங் from 9.9 lakhs. Danish Ahmed College of Engineering Tamaram, Chennai, a school of intellectual powerhouse.